ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு விமலா செவன். நம்ம எவ்வளோ தான் ரேட்டு போட்டு 500 600 இல்லைனா வந்து 1000 போட்டு நம்ம வந்து ஒரு வஞ்சரம் மீன் இந்த மாதிரி வாங்கி குழம்பு செய்யணும்னு நினச்சோம்னாலும் அதுக்கு தேவையான மசாலா வந்து கரெக்டாக அரைச்சோம்னா மட்டும்தான் அந்த மசாலா மீன் குழம்பு ஆட் ஆகும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாணலி வச்சு அது நல்லா சூடு ஏறின உடனே நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா அந்த இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடியணும் அந்த இதில் சூட்டில். அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டே இருங்க, கைவிடாமல் வருங்க. ஏன்னா வந்து அடுப்பு தீ கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அது கருகிடக்கூடாது. நீங்கள் வறுத்துட்டே இருக்கும்போது லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி வந்துடணும். பூண்டு ஓரளவு முக்கால்வாசி நல்லா ஃப்ரை ஆயிரும். கொதிக்கும்போது கால்வாசி வந்து வெந்தால் போதும். இப்போ வந்து நாங்கள் ஒரு 4 கிலோ மீன் எடுத்துக்கிட்டோம். அதனால் ஒரு 5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி வந்து முழுசாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த தோல்லையே ஒரு டேஸ்ட் இருக்கும். தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போடாதீங்க, இந்த மாதிரி முழுசாக போடுங்க. தோலை வந்து போட்டு நல்லா வறுத்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தோலெல்லாம் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி வந்து அப்படியே தோலெல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும், நார்மலாக வர மாதிரி. அப்போ உரிய ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதெல்லாம் உடச்சி விடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி விடணும் தக்காளியை. அப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து தோல் எப்படி உறிஞ்சி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கருவேப்பிலை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நம்ம முடிக்கும் ரொம்ப நல்லது கருவேப்பிலை. இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து அந்த பொருளெல்லாம் நம்ம தீஞ்சிடக்கூடாது. இன்னும் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணணும். இது வந்து கொத்தமல்லி தூளை போட்டிருக்கோம், நீங்கள் வந்து கொத்தமல்லி இருந்தாலும் போட்டிருக்கலாம். நாங்கள் எப்போவுமே மசாலாலாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருப்போம், அதனால வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் செஞ்சு வச்சுருந்தோம், அது கொஞ்சம் போது வந்து பட்டை மசாலா இருக்கும், அது தனியாக வச்சுருக்கோம். அப்புறம் வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு கொஞ்சம், இது எல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு தீ வந்து கம்மியாக தான் இருக்கும், கருகிடக்கூடாது. மஞ்சத்தூள் ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டோம், அது போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த டைமில் வந்து விடாமல் கிளறிட்டே இருக்கணும். புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸில் போட்டிருக்கேன். புளி வந்து கரைச்சி ஊற்றுறத விட இப்படி போடுங்க, ஏன்னா வந்து புளியும் வந்து நல்லா வதங்கும் போது அதில் இருக்க பச்சை வாசம்லாம் சீக்கிரம் போயிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி அரைச்சி செய்யுங்க, அப்போ தான் வந்து குழம்பு நல்லா ஒகேனக்கல் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மசாலா போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளியை உடச்சி விட்டு வறுத்து விடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா நீங்கள் போட்டிருக்க மசாலாவோட நல்லா பிளண்ட் ஆகணும். பிளண்ட் ஆன உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ரெட்டிஸாக வரும், அப்போ தான் வந்து ட்ரை பண்ணணும். நீங்கள் இது வந்து மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சிட்டு அந்த சட்னி மாதிரி வர பேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து ஒயிட் ரைஸில் சுட சுட போட்டு சாப்பிட்டு பாருங்கள், இல்லை களியில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in next video.